ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காலையில் இன்றைக்கி புதன்கிழமை காலையில் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. அரிசி வந்து காலையிலே ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு இப்போ வெளியே வாசல்லாம் கூட்டி தள்ளிட்டுங்க. தண்ணி வந்து நமக்கு 6:15க்கு வந்துடுங்க. குடிக்க தண்ணிலாம் பிடிச்சி வச்சுட்டுங்க. மோட்டரை போட்டுவிட்டு வரதுக்குள்ளே அரிசி ஓடிடுங்க. ஃபஸ்ட்டு அரிசியை கழிஞ்சு குக்கரில் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பாவக்காவெல்லாம் அரிஞ்சிட்டு வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிட்டேங்க. புளிக்குழம்பு வந்து ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கேங்க. அப்படி போய் பாருங்கள். அப்படியே சொல்லிடுறேங்க எப்படி செஞ்சுன்ட்டு. வெள்ளை சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு வணக்கி விட்டுங்க. பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேங்க. வணக்கி விட்டு பாவக்காய் ரவுண்டாக அரிஞ்சு போட்டுங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டுங்க. கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிருங்க. பாவக்காயோட சுண்டல் சேர்ந்து சாப்பிடும்போது குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்பா 2 பேர்த்துக்குமே நான் சின்ன பிள்ளைலேருந்து பழகிட்டேங்க. அதனால் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. டேஸ்ட்டுமே நல்லாவே இருக்குங்க. அப்படியே குழம்பு தாளித்து விட்டுங்க. பீட்ரூட் அரிஞ்சு தாளித்து விட்டுட்டேங்க. வெங்காயம் கடலப்பருப்பு போட்டு மிளகாய்த்தூள் போட்டு செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பீட்ரூட் செஞ்சுருக்கேங்க. போன வாட்டி தான் சீவி செஞ்சதுனால இந்த வாட்டி பீட்ரூட் வந்து இந்த மாதிரி அரிஞ்சிருக்கேன். புளிக்குழம்புக்கு பீட்ரூட்டுமே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. குழம்புமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே நல்லாவே இருக்குங்க. கசக்கலாம் கசக்காது. பீட்ரூட் பொரியலுமே மாற்றி வச்சுட்டேங்க. பாப்பா 2 பேருமே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இது மறுநாள் காலையில் இந்த வீடியோ வருதுங்க. வியாழக்கிழமை காலையில் பச்சைப்பயிறு தக்காளி பூண்டு போட்டு வேக வச்சுட்டேங்க. பச்சைப்பயிறு பாதி வெந்ததுக்கப்புறமா லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இல்லைனா கொஞ்சம் லைட் கலரில் இருக்குங்க. அப்படியே சாப்பாடுமே வச்சுட்டேங்க. பச்சைப்பயிறு கடைஞ்சி தனியாக மாற்றி வச்சாச்சுங்க. பாப்பா 2 பேர்த்துக்குமே சாப்பிட கொடுத்தாச்சுங்க. பச்சைப்பயிறு வந்து நம்ம கும்மாயம் கடையும் பார்த்திங்கன்னா, துவரம்பருப்பு போட்டு கடையும்பாங்க, அதே மாதிரி தான். கொஞ்சம் புளி ஊற்ற தேவையில்லைங்க. பச்சைப்பயிறு கடைஞ்சிட்டுங்க. வெண்டைக்காய் வறுத்து கொடுத்துட்டேன். பாப்பா வந்து பெரியப்பா வெண்டைக்காய் வந்து தனியாக போட்டுட்டுங்க. பச்சைப்பயிறு குழம்பு தனியாக ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டான். சின்னப்பாவுக்கு வந்து கிளறி கொடுத்துட்டேங்க. 2 பேருமே ஸ்கூல் கிளம்பி அனுப்பிச்சி விட்டாச்சுங்க. இவங்க போகிறதுக்குள்ளேயே நான் பாத்திரமாக விளக்கி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி தள்ளியாச்சுங்க. இவங்க போனதுக்கப்புறமா தோட்டத்துலேருந்து கொஞ்சம் கொய்யாக்காய் கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. லைட்டாக தண்ணி வடிஞ்சிருச்சுங்க. அப்படியே தேங்காய் பாருங்கள், கொஞ்சம் 4 காய் தான் இருக்குதுங்க. தோட்டத்தில் போய் போட்டு வரணுங்க. மரத்தில் இந்த வருஷம் காயே பிடிக்கவே இல்லைங்க. நாங்களும் கொஞ்சம் கடையில் தான் வாங்கணும். இது பக்கத்து தோட்டத்துக்காங்கிட்ட தான் வாங்கினோங்க. கடையில் வாங்கினா கொஞ்சம் விலை கூட தாங்க. 30 ரூபா 35 ரூபாங்க. இங்கே உள்ளே வாங்கும்போது ஒரு மட்டை வந்து 20 ரூபாங்க. அப்படியே கொய்யாக்காய் வந்து தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. துணியுமே காஞ்சிருச்சு பாருங்கள். இது பழைய துணி மடிக்கிற துணிங்க. வெளியே வந்து பார்த்தா வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. மணி 11:50 தாங்க இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். வெயில் நல்லாவே அடிக்குதுங்க. துணியுமே துவைச்சி போட்ட துணியுமே காஞ்சிருச்சுங்க. அதுக்குள்ளே விளக்கி வச்சு பாருங்கள் எடுத்து கமுத்துட்டுங்க. பாப்பா வந்து வடை கேட்டதுனால அரிசி வெந்தயம் ஊற வச்சுட்டேங்க. 12 மணிக்கு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 5 மணிக்காட்டம் 4:30 மணிக்காட்டம் உளுந்த ஊற வச்சுட்டு 5:30 மணிக்காட்டம் அரிசி ஆட்டிட்டு அப்படியே வடைக்குமே நம்ம கொஞ்சம் சேர்த்து ஆட்டிக்கலாங்க. அப்படியே துணியுமே பட்டு பாருங்கள். அடுப்பு வேலை சுத்தமாகவே முடிச்சாச்சுங்க. காலையிலேயே எல்லா வேலையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து கொஞ்சம் காஃபி இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் மட்டும்தாங்க வந்து நான் சாப்பாடு செய்ய முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.